தாயினுடைய அன்பு என்னன்னா, இன்றைக்கு இப்போ என் பிள்ளை நல்லா இருக்கணும். தகப்பனார் சொல்ல, ஒழுங்காக படிக்கலை, மார்க் எடுக்கலை, சாப்பாடு கொடுக்காத, முழங்கல்ல நீக்கட்டான் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொன்னால், தாய் தெரியாமல் கூட்டு போய் சாப்பாடு கொடுத்துருவாங்க. தெரியாமல் கூட்டு போய் அவனுக்கு செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சிருவாங்க. ஏன் இப்படி நடக்கிற, அப்பா கோவப்படுற மாதிரி, ஜாக்கிரதையாக நடந்துக்கன்னு சொல்லி. அதனால ஏன்னா இப்போ என் பிள்ளை நல்லா இருக்கணும், இப்போ கஷ்டப்படக்கூடாது. அதுதான் தாயினுடைய அன்பு. தகப்பனுடைய அன்பு ஏன் கண்டிப்பாக இருக்காருன்னா, இப்போ விட்டுட்டா பின்னால் கெட்டு போயிடுவான். இன்னும் 5 வருஷம் கழித்து என் பிள்ளை படித்து உயர்ந்த நிலைமைக்கு வரணும். இப்போ விட்டுட்டா படிக்க மாட்டான், விளையாடி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கெட்டு போயிட்டான்னா அவனுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். தூரமாக இருக்கிற எதிர்காலத்தை குறித்த அக்கறை உள்ளதான் தகப்பனுடைய அன்பு. அதனால தான் தகப்பனார் கண்டிப்பாக இருக்கிறார், சிட்சிக்கிறார். ஆண்டவர் அப்படி தான். ஒரு பக்கம் தாயாயிருந்து தேற்றுவார், இன்னொரு பக்கம் தகப்பனாயிருந்து கண்டிப்பார்.